காலம் காலமாய் முதலாளித்துவ வர்க்கத்திற்காய் உழைக்கும் மலேக மக்களுக்கு அதற்கேற்ற ஊதியம் வழங்கப்படுகிறதா என்பது கேள்விக்குறி. தேயிலை கூடைகளை தோளில் சுமந்து கூனிப்போன மலேக மக்கள், ரத்தம் உறிஞ்சும் அட்டைகளுடனான வாழ்க்கை. காலை 8 மணி தொடங்கி பொழுது சாயும் வரை வேலை. வேலைக்கேற்ற ஊதியம் கேட்டு உலகில் பல வர்க்க போராட்டங்களை கண்டிருக்கின்றோம். 8 மணி நேர வேலையை நிர்ணயித்தது பிரெஞ்சு புரட்சி. ஆனால் மலேக மக்களுக்கோ ஆங்கிலேயர் காலம் தொட்டு போராடியும் உழைப்புக்கேற்ற ஊதியம் என்பது பகல் கனவாகவே இருந்து வருகின்றது. பண்டாரவளை எல்ல பிரதேச சபைக்குட்பட்ட கிணலன் தோட்ட மக்களும் இதற்கு விதிவிலக்கல்ல. மாதம் ஒன்றுக்கு 18 நாட்களுக்கும் மேல் வேலை. நாளொன்றில் 18 கிலோகிராமுக்கும் மேல் கொழுந்து பறிப்பதற்கான நிர்பந்தம். நாகரிக உலகம் மாறிக்கொண்டிருக்கும் சூழ்நிலையில் பொருளாதாரம் உலகமயமாக்கல், தனியார் மயமாக்கல், தாராளமயமாக்கல் கொள்கையை பின்பற்றி வரும் நிலையில் மாதம் ஒன்றுக்கு 7,000 அல்லது 8,000 என்ற சொற்ப ஊதியம் தமது வாழ்க்கையை நிறைவு செய்யுமா என்று ஏங்கி தவிக்கின்றனர் மலையக மக்கள். ஆனா இந்த சம்பளம் வருமானம் பத்தாது. ஒரு ஆள் வேலை செஞ்சாலும் 6,000 ரூபாய் 7,000 ரூபாய் தான் கொடுக்குறாங்க. அதனால வேண்டி 18 நாள் பேர் போட்டால் தான் அந்த சம்பளமும் விழுது. அதுலேயும் வேற போனஸ் கொடுத்தா அதுலேயும் சம்பளத்தையும் குறைச்சிக்கிட்டு இபிஎஃப்பும் முடிச்சுக்கிறாங்க. அப்போ ஆளுங்க என்ன விலைவாசி குறைச்சிருக்கு எங்கே குறைச்சிருக்கு? ஒரு காலம் குறைக்கல. கஷ்டத்தில் தான் மத்தியில் ஆளுங்க வேலை செய்கிறாங்க. ஓட்டு வாங்க மட்டும் வர்றீங்க. முன்னேனா வாகனம் இருந்துச்சு. இப்போ எங்களுக்கு மலையில எதுவும் ஒரு பிரச்சனைனா வாகனம் இல்லை. எப்படியும் காலையில ஒரு பிரச்சனைனா எப்படியும் 2 மணி 3 மணிக்கு தான் வாகனம் வந்து கிடைக்குது. கடந்த காலத்தில் குடியுரிமையை இழந்து மீளப்பெற்ற மலையக மக்கள் தற்போது தமது வாழ்வுரிமைக்காக போராடி வருகின்றனர். என்றோ ஒரு நாள் விடியல் வரும் என்று காத்திருக்கும் மலையக மக்களுக்கு அரசாங்கம் தலையிட்டு இவர்களுக்கான உரிய தீர்வை ஏற்படுத்தும் என்றே நாம் நம்பிக்கை கொள்வோம்.